சமயப்பற்றுடையவர். நான் நல்ல கிறிஸ்டியன், நான் டெய்லியும் ஜெபமாலை ஜெபிக்கிறேன், நான் டெய்லியும் பைபிள் வாசிக்கிறேன், நான் டெய்லியும் பைபிளை மனப்பாடம் பண்றேன், நான் டெய்லியும் அந்த பைபிள் வசனங்களை மற்றவங்களுக்கு போதிக்கிறேன், நான் சமயப்பற்றுடையவர் என எண்ணிக்கொண்டிருப்பவர் தம் நாவை அடக்காமல். நான் அந்நிய மொழியும் பேசுவேன், நான் கெட்ட மொழியும் பேசுவேன், இல்ல நான் அந்நிய பாஷையும் பேசுவேன், நான் கெட்ட வார்த்தையும் பேசுவேன் அப்படின்னா அந்த அந்நிய பாஷை அவ்வளவு நல்ல அந்நிய பாஷை கிடையாது. இல்லையா? 1/2 மணி நேரம் கோயில் ஆராதனை நடக்கும், ஆண்டவர் முன்னால் இருக்கும்போது பயங்கரமா ஜெபிப்பாங்க, பயங்கரமா துதிப்பாங்க. 1/2 மணி நேரத்துக்கு வெளியே வரும்பொழுது நல்லா திட்டுவாங்க, நல்ல கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த 1/2 மணி நேரம் நீங்க பேசுறது எல்லாமே வேஸ்டா போச்சு. இந்த நாக்கை யார் பயன்படுத்துறாங்களோ அதை பொறுத்துதான் தூய ஆவியா தீய ஆவியான்னு தெரியும். தூய ஆவியா தீய ஆவின்னு தெரிகிறது இந்த 1/2 மணி நேரம் ஜெபமாலை சொல்றதுலயோ 10 நிமிஷம் நீங்க வாசிக்கிற பைபிள்னாலயோ மட்டும் கிடையாதுங்க. அதற்கு பிறகும் நீங்கள் இந்த நாக்கை எப்படி பயன்படுத்துறீங்க? நாக்கு அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்குது போல இருக்கு. அதனாலதான் தூய ஆவியான இறங்கி வர ஆண்டவர் பயன்படுத்தின வடிவம் கூட நாக்கு தான். அப்ப எவ்வளவு இந்த நாக்கு இம்பார்ட்டன்ட் பாருங்க. நம்மளுடைய உடல் உறுப்புல எல்லாத்திலுமே இந்த நாக்கு அப்படின்றது எவ்வளவு முக்கியமானதா இருக்கும். ஆண்டவர் நாவின் வடிவிலே இறங்கி வந்தார். வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே, அழிவதும் நாவாலே, வாழ்வதும் நாவாலே, அழிவதும் நாவாலே. அப்ப உங்களுடைய வார்த்தையை வைத்து யூ கேன் கிரியேட்டிவ்லி யூஸ் இட், யூ கேன் ஹீல், யூ கேன் ஹர்ட். வார்த்தையை வைத்து உங்களுக்கு குணப்படுத்த முடியும், உங்களுக்கு காயப்படுத்த முடியும்.